ஒரு பவுன் தங்கம் வந்து ஒரே நாள்ல 10,000 ரூபாய் விலை குறைஞ்சிட்டா. குறைஞ்சது வந்து 1 பவுன்ல இருந்து இருக்குது. இது வந்து இப்ப 1 பவுன், ஆனா பார்த்தா உங்களுக்கு 2 பவுன் பொலிவில் இருக்கும். இந்த செயின் வந்து குறைஞ்சது 1/2 பவுன்ல இருந்தே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான காசு மாலை நெக்லஸ் கூட இங்க இருக்கு. ஆனா இப்படி வெயிட் குறைஞ்சதுல பொலிவான டிசைன்ஸ் வந்து எங்கேயும் இருக்காது. இந்த மாதிரி பெண்டன் ஐட்டம் எல்லாமே இருக்கு. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஸ்பெஷலா சொல்லணும்னா இந்த துப்பாக்கி எப்படிங்க சிவா? ஓகே இதுவா வருது இல்லடா வழியில அவ்வளவு வெயிட் இல்ல. இது வந்து 1.5 பவுன் தான், ஆனா பொலிவா இருக்கு. இங்க வந்து 15,000 ரூபாயில இருந்தே தோடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த புளிமுகம் வச்ச மாதிரி கைச்செயின்களும் உங்களுக்கு வேண்டிய டிசைன்ல இருக்குது, பார்க்கலாம். சங்கரண்ணா வந்து கார் எடுத்திருப்பார். அதுக்காக நாங்க ஞாபகமா அவருக்கு BMW மோதிரத்தை நாங்க அன்பளிப்பா எங்க சார்பா போடுறோம். கைதட்டி விடுவோம். பெரிய மோப்பு வச்ச மாதிரி ஆரம்பிது. கண் வச்ச பெண்டன், கண் வச்ச கைச்செயின் அப்படி வாரது. புரியா கிஃப்ட்கள் எல்லாம் கொடுக்குறீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன பேர்? என் பேர் கஜன். அப்ப இந்த கடை என்ன ஓனர் நீங்கள் தானே? ஆமா. எங்கென்ன ஃபாலோவர்ஸுக்கு இருக்கா இந்த கடை எங்க இருக்குன்னு வாடியா சொல்லி விடுவீங்க. எங்களோட கடை வந்து யாழ்ப்பாணத்துல கஸ்டர் ரோட்டுக்கு தானே. கஸ்டர் ரோடு ஸ்டான்லி ரோட் ஜங்ஷன்ல 2 பெட்ரோல் செட் இருக்கு. அந்த பெட்ரோல் செட்டுக்கு முடியல 1 வே ரோட் ஒன்று போகுது. அந்த என்ன சொல்ல போனா பழைய உங்களுக்கு குறிப்பா சொல்ல போனா அந்த 1 வே பழைய லிங்கங்கூல் பார், கொழும்பு பார் ரெஸ்டாரண்ட் அதில் இருக்கு. அந்த சைட்ல இப்ப ஸ்டான்லி ரோட் கஸ்டர் ரோட் ஜங்ஷன்ல இருந்து 10வது கடையா எங்களோட கடை NSR ஜுவல்லரி இருக்கு. NSR ஜுவல்லரி இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸுக்கு எடுத்துக்கொண்டு போலாம்னு நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன கஸ்டமர்ஸ் எனக்கு சொல்லிதான் நான் வந்தேன். ஏன்னா இப்ப ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல ஒரு இது ஒன்று வரப்போகுது. எங்களோட அச்சய தேதி ஒன்று வருது. இந்த மாதம் 30ஆம் தேதி எங்களோட அந்த தங்க திருநாள்னு சொல்லி அச்சய தேதி என்று இருக்கு. அது இப்போ நான் இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது. இப்போ 23ஆம் தேதி இன்னும் 7 நாள். இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அதுக்குரிய ஆர்டர்கள் முன்பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு விசேஷமான நாள்ன்றபடியாக அன்றைக்கு சில கிரௌடாக இருக்கும் சரியான டைம். ஆனால் இப்போத்த சூழ்நிலை சரியாக சொல்ல முடியாதுன்னா பவுண்ட் நிலவரம் அப்படி ஒழுங்கான விலையில் உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கு. வீழ்ச்சியும் அடையுது. அப்போ சரியான விலை படாண்டு கொஞ்சம் இறங்குது. பெருசாக வருதுப்பா உண்மையா. எவ்வளவு போனதுன்னா இப்ப சற்று இன்றைக்கு தங்கத்துல நிலவரம் படி நேற்றையாம் விலையில இருந்து இன்றைக்கு 10,000 ரூபாய் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. 10,000 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. நேற்றையா நிலவரம் என்ன? நேற்றையா நிலவரம் வந்து 24 கேரட் பிஸ்கெட் வந்து 2,79,000 போனது. 2,79,000 24 கேரட். அதை எடுத்து நேற்றைய நாள் 22 கேரட் தங்கத்தின் விலை 2,55,750 போனது. இன்றைக்கு தங்கத்தின விலை வந்து நேற்றைய விலையில இருந்து இன்றைக்கு 10,000 இறங்கி இருக்கு. இன்றைக்கு விலை வந்து 2,69,000 24 கேரட் பிஸ்கெட் விலை போகுது. அப்ப இன்றைக்கு 22 கேரட் வந்து 2,46,000 போகுது. 46,000 போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 10,000 ஒரு 9,000 அப்படி. நேற்றைய விட இன்றைக்கு ஒரு 10,000 ரூபாய் விலை விழுந்திருக்கு. இது என்ன நிலவரம் வந்து இப்ப இன்னைக்கு 23ஆம் தேதி நிலவரத்தை தான் நாங்க சொல்றோம். இதை பார்த்துட்டு பிறகு 25ஆம் தேதி வந்துடும். இன்றைக்கு நாங்க சொல்றது இப்ப இந்த நேரம் இந்த தேதியில சொல்ற விலை இந்தியா விலை தான். நாளைக்கு விலை சில விலை சேஞ்ச் ஆகலாம். சில நாளைக்கும் விலை குறையலாம் கூடலாம். இப்போ ஏன்னா பவுண்ட் விலை வந்து இப்போ உச்சத்தை இப்போ நாங்கள் எல்லாரையும் அங்கே ஒப்பிட்டு ஒரு விலை கதைக்கலாம். ஏன்னா பவுண்ட் விலையை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் உச்சத்துலாம் இருக்குது. சராசரி இப்போ பவுண்ட் நார்மலாக இருக்கேக்கு இப்போ நார்மலாக 2.10 2.20 இருந்தது ஒரே லெவலில். இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே தான் இவ்வளோ உச்சத்தை தொட்டிருக்கு பவுன். அப்போ என்ன பவுன் கூடுமா குறையுமான்ற ஒரு கேள்விக்குறி மக்களுக்கு இடையிலேயும் நகை கடைக்கு இடையிலேயும் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. இப்ப அச்சேதி நாங்க நகை எடுக்கால நன்மை என்ன? அச்சேதி வந்து நன்மை என்ன சில பேர் சொல்லுவாங்க. இப்ப இப்ப சில பேர் வந்து சில பேர் விஷயம் தெரிஞ்சா அச்சேதினா நகை கடைக்காரன் நகையில விற்கிறது அப்படி இப்படி இல்லை. அண்டைய நாள் சிறிய அளவோ பெரிய அளவோ ஒரு சின்ன தங்கம் அதுக்காக வந்து எங்கிட்ட வந்து பெரிய அளவில் பவுன் வேண்டு மண்டு இல்லை. எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்காது. இப்போ நாட்டு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார பிரச்சனை, அவைய உழைப்பு வருமானங்கள் அதுகள் இதுகள் பல செலவுகள் இருக்கு. அதால நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தி எதையும் செய்யலாது. அன்றைய நாள் வந்து தங்கத்துக்குரிய விசேஷமான நாள். அப்போ அன்றைக்கு வந்து தங்கம் வேண்டணுமெண்டா இப்போ நீங்கள் வந்து சில பேர் யோசிப்பீங்க நகை கடைக்கு போனால் 5 லட்சம் 10 லட்சம் ரூபா வேணும் நகை வேண்டு. இல்லை நீங்கள் அன்றைக்கு வந்து குறைஞ்சது 10,000 ரூபாயிலிருந்து எடுக்கலாம். இப்போ சின்ன பெண்டனோ சின்ன ஒரு அம்மன் பொட்டு பெண்டனோ மோதிரமோ ஏதாவது ஒரு சின்ன மூக்குத்தி என்றாலும் எடுக்கலாம். ஏன்டா உங்களால் இயலக்கூடிய அளவு அன்று தங்கம் வாங்கினா நல்ல மண்டு. இப்போ உங்களுக்கு அது இப்போ சில வெங்கட நிறைய வாடிக்கையாளர் இப்போ நான் காலங்காலமாக செய்து கொண்டு வரைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பவுன் வேண்டி இருக்கிறோம், உங்கள்கிட்ட வேண்டினதால எங்களுக்கு பவுனை கொஞ்சம் சேருது, உங்களோட கைராசி நல்லா இருக்குது அப்படி இப்படி. இப்போ நாங்கள் அதை சொல்லக்கூடாது. என்ன இப்போ நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அநேகமாக. இப்போ எங்களோட கடையை பொறுத்த வரைக்கும் அநேகமாக வாடிக்கையாளர்லாம் அப்படி தான் சொல்கிறவங்க. அப்போ அதே நம்பில இந்த யாழ்ப்பாணத்தில் இல்லை நகைக்கடையிலையும் அந்த அச்சேதி என்றது ஒரு கோலாகலமாக செய்வாங்க. அப்போ அது அன்றைய நாள் தங்கம் வேண்டிய தங்கம் சேருமென்று சொல்லுவாங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் அந்த 30ஆம் தேதி அந்த நாள் இப்போ சில பேர் வந்து இப்போ அன்றைய நாள் தங்கம் வேண்ட இப்போ அந்த நேரம் க்ரௌடாக இருந்தால் முட்கூட்டியே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்றைய நாள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க.
ஓகே இப்போ அதனால நீங்க வந்து இன்றைக்கு இப்போ இந்தியா நிலவரத்துக்கு புக் பண்ண போறீங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா இன்றைக்கே வந்து புக் பண்ணிட்டீங்க ஒரு அட்வான்ஸை கட்டிட்டீங்கன்னா இதே பேமெண்ட் தான் ஓமண்ணா வெண்டைக்கு தங்கத்தின் விலை இந்த ரேட் 2,69,000 இந்த வெண்டைக்கு வர வாடிக்கையாளர் இந்த தேதியில இன்றைக்கு நாங்கள் அவை எடுத்து வைக்க போற முக்கூட்டி பணம் அட்வான்ஸ் கட்டுறவைக்கு இதே ரேட்ல அப்படியே கொடுப்போம். எந்த மாற்றமும் வராது. அது வந்து 20,000 ரூபாய் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி நான் இதே விலைக்கு தருவோம். ஆனா நீங்க அன்றைய தினம் ஒரு முற்பணம் ஒன்று கட்டினா அதை நாங்க புக் பண்ணி வைப்போம். அது இவங்களோட வந்து நேரா வந்து கதைச்சு உங்களோட செலக்ட் பண்ணி ரெண்டு பொருள் திங்க் பண்ணி உங்களோட பேரை நாங்கள் 15 வைப்போம். அன்றைய நாள் வந்து நீங்க ஒரு சுலபமா எடுத்துட்டு போயிடலாம். எனக்கு தேவையில்லை. இப்ப ஒரு மூக்குத்தி வந்து என்னன்னு சொல்ற ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை மாதிரி அப்ப அவங்க வந்து அண்டண்டு சிலது குத்துவாங்களே. ஓமா சில அன்றைய நாள் வந்து குத்துவாங்க. ஆனா அவை வந்து என்னன்னா அந்த நேரம் மினக்கட்டு நிக்க டைம் காணாது. இப்போ ஏர்லியா வந்து எடுத்து வச்சுட்டு அன்றைய நாள் குத்துறேன்டா முதலே வந்து முக்கூட்டி எடுத்து வச்சுட்டு போனே வேண்டாம். அன்றைய வந்து டக்குண்டு சுலமா ஏன்னா அன்றைய நாள் க்ரௌடா இருக்கு. அப்ப நாங்க அந்த நேரம் சில கஸ்டமர் வந்து எங்க வாடிக்கையா வரவே விரும்பியோம். ஏன்னா நேற்றைக்கு நாங்க வந்து ஓட்டு சரியான க்ரௌட் நேற்று நீங்க வந்துட்டு அப்புறம் டைம் இல்லையா நீங்க அப்புறம் இன்றைக்கு வந்தீங்க. அதால சில பேர் முக்கூட்டியே நீங்க அன்றைய நாள் மூக்கு மின்னி இருந்தாலும் வந்து குத்துவேன். நிறைய பேர் இருக்கு அந்த வந்து குத்தணும்ன்றதுக்காக இருப்பியோம். சரி இப்போ நாங்க கலெக்ஷனை பார்ப்போமா? கலெக்ஷனை பார்த்தா தான் எங்களுக்கு வாங்கணும் கட்டாயம். ஏன்னா இப்ப நகை வந்து பார்க்க தான் ஆசையா இருக்கு. என்ன சொல்றேன் இப்ப இதுகளை நோம்பலா எனக்கு பார்க்கவே ஒரு போட்டிருக்கையே எங்களுக்கு என்ன வாங்கணும் என்னோட ஃபீல் இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கு தெரியும் தான் என்னென்ன கலெக்ஷன் மக்களுக்கு காட்டணும். நெக்லஸ் இப்ப நாங்க நெக்லஸ் ஐட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப லேடிஸ் கொஞ்சம் விரும்பி வாங்குற பொருள் என்ன? இது கட்டாயம் வந்து இப்போ நெக்லஸ் ஐட்டங்கள் வந்து இதில் வந்து சும்மா சிம்பிளா டெய்லி யூஸ்கள் சும்மா கிராண்டா கட்டக்கூடிய மாதிரி டிசைன் எல்லாம் இதில் இருக்குது. இதுல ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்கு தனிப்பவுன்லயும் இருக்குது. இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குறைஞ்சது வந்து 3/4 பவுன்ல இருந்து குறைஞ்சது இப்போ இந்த டிசைன்ஸ்ல 3/4 பவுன்ல இருந்து ஒரு 3 பவுன் வரையும் இருக்குது. கல்லு பதிச்சதும் இருக்குது மற்ற தனிப்பவுனும் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸ்ல உங்களுக்கு அவை ஆர்டர் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இப்போ இப்படி ஒரு செலெக்ஷனை பார்த்துட்டு வெயிட்ல எங்களுக்கு 1 பவுன் வேணுமெண்டா எடுத்து கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு 1 பவுன் இருக்குண்ணா. 1 பவுன் நார்மலா பார்க்க கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியும். பொலிவா இருக்குது. அதுல இருந்து செயின் எல்லாம் பாவிக்கணும். இதெல்லாம் வந்து பாக்ஸ் செயின். அந்த பாக்ஸ் செயின் அடிச்சது இதெல்லாம் ஒரிஜினல் எஸ்பில இருந்து வருது. 1 பவுன் தான். இதெல்லாம் 1 பவுன். இது வந்து என்ன இப்படியே எடுத்தோம்னா என்ன முடிப்பா? இது 2,69,000. இப்ப உதாரணத்துக்குன்னா நாங்க இப்ப கதைக்கிறது வந்து இப்ப இங்கத்தே பவுன் 22 கரெக்ட்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் வரும். இப்ப சிங்கப்பூர் பவுன்டா 2,69,000 அதுக்கு ஒரு மேக்கிங் பெர்சன்டேஜ் ஒன்று வரும். அது வந்து இந்த தங்கத்துல இருந்து ஒரு டிசைனுக்குரிய சார்ஜ் வந்து அடிஷனலா ஒரு 3,000-4,000 ரூபாய் கூட வரும். அவ்வளவுதான் வரும். இது 2,69,000. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2,74,000-74,000 இப்படி முடியும். அவ்வளவுதான் முடியும். லாபமோ ஏன்னா அது வந்து பினிஷிங் எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப கை இங்க செய்யறது வந்து கை வேலைப்பாடு தானே. அங்க வந்து எல்லாம் மிஷினர்ல அடிக்கிறபடி அதோட வேலையில் பினிஷிங் எல்லாம் நீட்டா இருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து மற்றது வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. சிங்கப்பூர் பவுன்டா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்ல. இங்கத்தே பவுன்டா அதுக்கு செய்கூலி சேதாரங்கள் வரும். அது கொஞ்சம் வருமா? இதெல்லாம் 22 சிங்கப்பூர் தான். இதெல்லாம் அந்த ஒவ்வொரு வேலைப்பாடு இப்போ சில பேர் வந்து எனாமல் வச்ச மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கூட பொலிவா விரும்புவாங்க வெயிட். இதெல்லாம் இப்போ 1.25 பவுன் அப்படி இருக்குது. மாதிரி இதை 1 பவுன் அப்படி இருக்கு வெயிட். ஒரு சைஸ்ல இருக்கு. மேக்ஸிமம்னா நீங்க எத்தனை பவுன் வரைக்கும் கேக்குங்க? எத்தனை நெக்லஸ் வந்து குறைஞ்சது வந்து 1/2 பவுன்ல இருந்து இருக்கு. 1/2 பவுன்ல இருந்து உங்களுக்கு வேண்டிய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தருவோம். பட் சிம்பிள் டிசைன்ன்ற வந்து பெரிய வெயிட்ல போட மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 1.5 பவுன் 2 பவுனுக்குள்ளதான். இப்போ நார்மலா சிம்பிளா போடுறதானே இப்போ ஒரு ஃபேஷனா இருக்கு. ஏன்னா இப்ப பவுண்ட விலையும் அப்படிதான். எல்லாரும் வந்து பெரிய இதை விரும்ப மாட்டாங்க. பட் இப்ப ஃபேஷனா போறது இப்ப சிம்பிளா சின்ன வெயிட்ல மெல்லிய செயினா விரும்புவாங்க. அதாண்டி என்ன இப்ப நார்மலா நாங்க இது போட்டுட்டு போனா இப்ப கல்லுண்ட வெளிய அது ஒரு முக்கிய விஷயம். இப்ப பவுன் விலை கூட அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்ப நார்மலா உங்கள்ட்ட இருக்கும் காசு எங்கள்டையும் இருக்கும். ஆனா அதை போடுறதுக்கு மெனப்பயம் அதை வச்சு பாதுகாக்கிறது பெரிய விஷயம். இது வந்து லாங் நெக்லஸ். இதில் வந்து இப்ப வெட்டிங்களுக்கு போடக்கூடிய மாதிரி செட்டா பார்க்கவே கொஞ்சம் லுக்கா தான் இருக்குது. இதில் வந்து ஆரம்னு சொல்றது இப்ப அந்த சும்மா லோங்கா போடக்கூடிய பொம்பளைகள் எங்க ஃபங்க்ஷன்ல நடிகை யூஸ் பண்ணல வெட்டிங் பார்ட்டிகள் அதில் போயிருக்க இதுக்கு செட்டா நெக்லஸ் போடக்கூடிய மாதிரி இப்படி இதில் வேறு ஷோட்டாகவும் செட்டா போடக்கூடிய மாதிரி வரும். இது வந்து சிங்கப்பூர் பவுன் தான். இதெல்லாம் ரெடிமேட் தான். இது என்ன இது கிட்டத்தட்ட 4.5 பவுன் கிட்டே இருக்கு. 4.5 பவுன் கிட்டே இருக்கு. இதுல குறைஞ்ச வெயில இருக்கு. இது 2.5 பவுன் வரும். இது 2.5 பவுன். அதே தான் இது கொஞ்சம் லெஸ் வெயிட்ல இருக்கு. 2.5 பவுன். இது கொஞ்சம் என்ன கொஞ்சம் அதே அளவு. அது கொஞ்சம் கட்டியா வருது. இது கொஞ்சம் கோது டிசைன்.
இப்போ இந்த இப்போ பவுன் விலை கூடுறபடியா சில பேர் எல்லா வெயிட்லையும் போட விரும்ப மாட்டாங்க. அப்போ குறைஞ்ச வெயிட்ல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி லெஸ் வெயிட்ல எடுத்து வச்சுக்கோங்க. செயின் மெல்லிய செயின்ல போடுவாங்க. ஏன்னா முந்தைய மாதிரி பெரிய அமௌண்ட்டை கொடுத்து போடுறன்றது எல்லாராலையும் சொல்லலாம் தானே. பார்த்தோம்னாலே தெரியும் எங்களமாய் ஆக்கள் சாதாரண ஆக்கள் கூடி எடுக்கிறதுனா பெரிய கஷ்டம் தான். ஏன்னா நகையில விலை அப்படி போய் கொண்டிருக்கு. இப்போ இதுகள் என்ன மாதிரி இதில் வந்தோன்னா செயின் ஐட்டங்கள். இப்போ இதில் ஆண்களுக்கு பெண்களுக்கு டிசைன் செயின்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு. இப்போ குறைஞ்சது அரை பவுன்ல இருந்து இந்த செலெக்ஷன்ல அரை பவுன்ல இருந்து ஒரு 5 பவுன் வரையும் இருக்குது. இது வந்தோன்னா வெயிட் குறை. இது உங்களுக்கு வெயிட் 1.5 பவுன் வரும். 1.5 பவுன். இதெல்லாம் வெயிட் குறைஞ்ச செயின். ஆனால் பொலிவா இருக்கு பார்வை. எனக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா இன்னைக்கு எப்படி போய் வந்து விடுவேன். அண்ணா இவர் போய் பட்டாயம் போட்டுட்டு தான் வேணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு இருக்கு. இல்ல பெண்களுக்குரிய இது கொம்பனை யூஸ் பண்ணலாம். போயும் போலாம் கேளும் போலாம். இதில் லேடிஸுக்குரிய செயின்கள். இப்போ அந்த கொடி செயின், ப்ரோச் வச்ச செயின், பெண்டன் வச்ச மோப்பு செயின் சொல்றது. இதெல்லாம் இப்போ குறைஞ்சது ஒரு 1.5 பவுன் 1.5 இருக்கு. இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ல இப்போ இந்த வெயிட்ல இருக்குது. மற்ற இது குறைஞ்சது 1.5 பவுன் 1 பவுன்ல தான் வருது. இப்போ இது போட்டு இது 1.25 பவுன் போட்டு பார்த்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன வாங்குறது போல இருக்கு. இது 1.25 பவுன். ஆனா வெயிட் குறைவா, ஆனா பொலிவா இருக்கு. வெயிட் குறைவு பொலிவா இருக்குமே பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க இப்படி நான் போனேன்னா கொஞ்சம் மாசா இருக்கு. கண்ணாடி இந்த காலம் போலியா ஆக்களோட காட்டுங்க. ஆக்களை வாங்க கூட பிடிக்க வந்தாரு. பாடியோட எல்லாம் சரி அப்படியே இப்படியே பார்த்தோம்டா மறுபடியும் செயின் ஐட்டங்கள், டிசைன் செயின்கள், போய்க்கு கேளுக்கு போடக்கூடிய மாதிரி குறைஞ்ச. யாராவது இப்ப என்னன்னு சொல்றது, உங்க லவ்வருக்கு வாங்கி கொடுக்கணும்டா இங்க வந்தீங்கன்னா டிசைன் சங்கிலி எல்லாம் இருக்குது. இப்பவும் நான் இதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன். அங்கால ஒரு ஆள் வெக்கப்பட்டு சிரிச்சு கொண்டிருக்கேன். போட்டு பார்த்தா தான் நகையில போட்டு பார்த்தா தான் வாங்கணும் போல இருக்கு. நகை போகும் வரைக்கும் போட இதுக்கப்புறம் கலட்டாட்டி கஷ்டம். என்ன என்பளிப்பா வச்சிருக்கோம். இதுவும் அதே மாதிரி டிசைனா இருக்கு. அந்த வண்ணாத்தி பூஜ்ஜியல் மாதிரி இதில் அந்த செட் ஆரங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாங் நெக்லஸும் ஷார்ட் நெக்லஸும். இது இப்போ உங்களுக்கு 3 பவுன் வரும். இது 1.5 பவுன் வரும். இது 1.5 பவுன். எப்படியே இப்போ உங்களுக்கு செட் ஆகிருக்குது. ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிய நிறைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்போம். இது அரை பவுன்ல இருந்து 1.5 பவுன் வரையும் இருக்குது. இதெல்லாம் இப்போ கடைசியாக வந்த செலெக்ஷன் தான். இதெல்லாம் 22 கேரட் தான் ரெடிமேட். இதெல்லாம் இப்ப கடைசியா வந்தது. இப்ப எங்களுக்கு கடைசியா அந்த பச்சை சீசனுக்காக நாங்க கடைசியா வந்தது. இதா இல்ல இதோட இருக்கிற எல்லாமே அப்படிதான். இதெல்லாம் கடைசியா வந்த செலெக்ஷன் தான். இதெல்லாம் கடைசியா வந்து இப்படி அந்த காசு வச்ச மாதிரி நெக்லஸ் எல்லாம் இருக்குது. அரை பவுன்ல இருந்து இதை இப்ப ரெண்டிங்ல வெள்ளாயிரம் எடுக்கலாம். கூடுதலா கோயில்ஸ் பாதி லட்சுமி பாதிக்கப்பட்ட மூவிங்கோ. எத்தனையோ டிசைனிங் இருக்கேன். எல்லா நிறையிலையும் எல்லா ஏற்ற மாதிரி இருக்குது. உங்களோட விலைகளுக்கு ஏற்ற மாதிரி. இது வெயிட் கூட இதெல்லாம் லாங் நெக்லஸ் தானே. அதுக்கு நாங்கள் முதல் பார்த்தா குறைஞ்ச வெயிட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 5 பவுன் அப்படி வரும். 5 பவுன் பொலிவானது. அது பெரிய மோப்பு வச்ச மாதிரி ஆரம். இது அதே மாதிரி தான். இதுவும் அப்படித்தான். இது 7 பவுன் வரும். இது 7 பவுன் கட்டி. இது 5 பவுன் 7 பவுன். இதுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா இது கோதுல அடிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பின்ன கோது. இது கட்டி. இப்போ நீங்கள் இந்த செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டியாக இருக்கும். இது உங்களுக்கு 7 பவுன் வரும். இது அந்த பார்வை இல்லை, ஆனால் பொலிவு. அந்த சாரி பார்வைன்னா கட்டியாக இருக்குது, ஆனால் பொலிவு இல்லை. இது 6 பவுன் அப்படி வரும். இது என்னன்னா இதெல்லாம் செயின் ஐட்டம் தான். இப்போ லேடிஸில் போடக்கூடிய மாதிரி சிம்பிள் வெயிட்ல இருக்கு. காப்பவுன்லேருந்து மற்ற அந்த வயதானாக போடுற மணி செயின், வயசானாக்கள் விரும்பி போடுற மாதிரி அந்த கிறிஸ்டல் மணி செயின்னு சொல்றது. அப்படி மாதிரி இதை லேடிஸில் போடக்கூடிய மாதிரி டிசைன் செயின்கள் இப்போ குறைஞ்சது எங்கிட்ட 1 கிராம்ல இருந்து செயின் இருக்குது. 1 கிராம்ல இருந்து 1 பவுன் 8 கிராம். இப்போ சராசரி நீங்கள் 1 கிராம் செயின் எடுக்கிறா கிட்டத்தட்ட ஒரு 35,000 அப்படி வரும். 35,000 செயின் எடுத்துட்டு போகலாம். 35,000 நீங்க செயின் எடுக்கலாம். 1 கிராம் செயின் 35,000 எடுக்கலாம் நீங்க. அடுத்த பெண்ட் நைட்டுக்கு வந்துட்டோம். இது என்ன துப்பாக்கி எல்லாம் பறக்குது. துப்பாக்கி எப்படிங்க இது ஜென்ஸுகளுக்குரிய பெண்டன். இப்போ அந்த சும்மா ஸ்டைலுக்கு போடக்கூடிய மாதிரி துப்பாக்கி,
அந்த ஒரு அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெண்டன்கள் வந்துருக்கு. இதான் சொல்றீங்க. அப்படி அந்த ஒவ்வொரு சில பேர் வந்து இப்போ இதில் உள்ள வேறு சில பேர் வேறு சிங்கம் புலி மோமெண்ட் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்னா இது எவ்வளவுல இருந்து? இது வந்து இப்போ குறைஞ்சது உங்களுக்கு அரை பவுன்லேருந்து எடுக்கலாம். அரை பவுன்ல எடுக்கலாம். அதே கூட குறைவா அதே கூடாது. இந்த இப்படி பொலிவு வராது, சின்னனா வரும். இப்படி மாசா போறோம்னா ஒரு அரை பவுன்ல அரை பவுன் 3/4 பவுன்ல எடுக்கலாம். நீங்களும் அப்படித்தான் போட்டுருவீங்க. நான் அப்படித்தான் போட்டுருக்கேன். இது என்ன கொஞ்சம் பவுன் கூட போலையா? 1 பவுன். நல்லா இருக்குண்ணா. அப்ப இதுவுமே அப்படிதான். இது லேடிஸுக்குரிய பெண்டன்கள். இதில் வந்து 1/4 பவுன்ல இருந்து அரை பவுன் 1 பவுன் வரையும் இருக்குது. இது 1/4 பவுன்ல இருந்து 1/4 பவுன்ல இருந்து இருக்குது. மற்றபடி ஓம் பெண்டன்கள் சாமி இதெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்துல இருந்து இருக்கு. பழைய காலத்துல இருந்து சின்ன பிள்ளைகள் பஞ்சாயத்து பெண்டன் அப்படி என்று இருக்குது ஒரு டிசைன்ல. கல் வச்ச பெண்டன் இருக்கு, தனிப்பவுன் பெண்டனும் இருக்குது. இது என்ன பிரைஸ் கூடவானா? இதில் வந்து இப்ப கிட்டத்தட்ட 22 கேரட் தான். அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பெர்சன்டேஜ் வரும். டிசைனுக்கு இப்ப பவுன்ல இருந்து ஒரு 5000 4000 கூட வரும். எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கும். நான் திருப்பியும் காட்டணும் கூட நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அரை பவுன் கொஞ்சம் பாக்கங்களை கொஞ்சம் பொலிவா இருக்கு. இது அரை பவுன் ஒரு பவுன்ல அதே மாதிரி ஜங்கிலி ஒன்று அடிச்சு எடுத்து போட்டா கொஞ்சம் கெத்தா தெரியலாம். எடுக்கத்தான் வேணும். சேர்ப்போம் கொஞ்சம் காசை சேர்த்து எடுக்கணும். வீடியோ பாக்குற நீங்களும் கொஞ்சமா அந்த உண்டியல்ல காசை போட்டு சேர்த்து இதுகளை வாங்கிட்டீங்கன்னா எப்பவுமே அழியாத ஒரு சொத்து தான். நீங்க கோல்ட பொறுத்த எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. நாங்க வந்து கை செயின் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஜென்ஸுக்குரிய டிசைனர். குறைஞ்சது இது வந்து உங்களுக்கு ஒரு 3/4 பவுன்ல இருந்து 5 பவுன் வரையும் எடுக்கலாம். உங்களுக்கு இப்போ இதில் வந்து இப்போ ஒரு இதில் இந்த 1 பவுன் 2 பவுன் 2.5 பவுன் அப்படி ஒரு நிறைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 2 பவுனை காட்டுங்க. நோம்பலா 2 பவுன். இதெல்லாம் இந்த கை செயின் வந்து 2 பவுன் வரும். இது 2 பவுன் தான். இது 2 பவுன். முஸ்பாதி உண்மையா பாருங்க 2 பவுன். இல்லண்ணா இதை பாருங்க இப்படி அடிக்கணும். பார்க்க 5 பவுன் கை செயின் மாதிரி பொலிவா இருக்கு. நல்ல பொலிவு. உண்மையா இது 2 பவுன் நம்பலாங்க. பாருங்க இப்படி ஏண்டா அதாவது கள்ளங்கள் வந்து அப்படியே கையோட வட்டிக்கணும். பார்க்க பொலிவா இருக்கு. நல்ல பொலிவா இருக்கு. உண்மையா இப்ப இதெல்லாம் வந்தா உங்களுக்கு இது 1.5 பவுன். அதை விட இது பொலிவு இது அதையும் விட கொஞ்சம் பொலிவா இருக்கு. இது 1.5 பவுன் இருக்கும். வெயிட் வந்து குறைவு தானே பவுன் இதுக்கு ஏற்ற மாதிரி. அது சரி. ஆனா பார்க்க வந்து நல்ல பொலிவா இருக்கு. இப்ப அப்படிதான் அப்படி ஏன்னா இப்ப வந்து என்ன இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்ததால இப்ப அந்த கோது டிசைன்ல அப்படி அடிக்கிறாலும் இப்ப தங்கத்தின் அந்த டிசைனர் முந்தி வந்தா இப்ப இந்த இப்படி பொலிவல் வராது. இது 1 பவுன் வரும். 1 பவுன் அப்படித்தான் நானும் படுத்துறேன். இது என்னடையும் கிடாக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, நான் வீடியோக்கள்ல போட்டிருப்பேன். இதோட கலட்டி தர மாட்டேங்க உனக்கா. இது புளிமுகம் போட்ட பெண்டன். இது என்ன? இது வந்து உங்களுக்கு 2.25 பவுன் இருக்கும். இது கட்டி ஆனா அந்த பொலிவு இல்ல, ஆனா செயின் கட்டி. வீடியோ பாக்குற நீங்களும் எப்படி எனக்கு இது வாங்கி தருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நல்ல மனசு படைச்சாக்களா வாங்கி தரலாம். வயசுக்கானது பாத்துட்டு இருந்தா கேர்ள்ஸுக்கு இல்லையா? கேர்ள்ஸுக்கு இருக்கு. அந்த இப்படி மோப்பு வச்ச மாதிரி கை செயின்கள் சிம்பிள் வெயிட்ல இருக்குது. காட்டுங்க. இதில் வந்து லேடிஸுக்குரிய கை செயின் தான். இதில் குறைஞ்சது 1/2 பவுன்ல இருந்து இருக்கு. மோப்பு கை செயின் சொல்றது சிம்பிளா கிராண்டா கட்டக்கூடிய மாதிரி இப்படி 1/4 பவுன்ல இருந்து ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. எங்கிட்ட ஒருபட்ட டிசைன் இருக்குது. நீங்க டிசைனை வேண்டாம் காட்டிக்கொள்ளுங்க. வேண்டிய டிசைன் எங்கிட்ட இருக்கு. தங்கிட்ட ஒரு டிசைன் இருந்து இதே மாதிரி வேணும்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம். இப்போ இது வந்து நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணணும். இப்போ நீங்க அச்சேதிக்கு இப்போ நீங்க இந்த செலெக்ஷன் பண்ணா நீங்க ஆர்டர் பண்ணா நாங்கள் அவைக்கு ஒரு 1 வீக்ல எடுத்து கொடுப்போம். 1 வீக்ல எடுத்து கொடுப்போம். இப்போ நார்மலா நீங்க தாலி கொடிகள் அதுகள் என்ன மாதிரி அதுகள் வந்து இப்போ நீங்க கொடி ஆர்டர் அதில் செய்யறேன்டா. இப்போ நீங்க எங்களுக்கு இன்றைக்கு ஆர்டர் தந்தா ஒரு 3 நாள்ல நாங்கள் செய்ய கொடுப்போம். 3 நாள்ல செய்து கொடுப்போம். அது குறைஞ்சது எத்தனை பவுன்ல இருந்து செய்யலாம்? குறைஞ்சது வந்து கொடி வந்து 3.5 பவுன்ல இருந்து செய்யலாம். குறைஞ்சது 3.5 பவுன்ல இருந்து செய்யலாம். இப்ப மோதிரம் எழுத்து மோதிரங்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தட்ட அவையின் நிறைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1/4 பவுன்ல இருந்து 1/2 பவுனோ 1 பவுனோ அவையின் இதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்கலாம். ஏன்னா சிலது வந்து இப்போ மோதிரங்கள் வந்து சில ஆக்களுக்கு தேவைப்படும். பவுன் வந்து விலை தானே. இப்போ பவுன் விலை வருமா? விலை தானே. அப்ப நாங்க நார்மலா எல்லாமே பார்த்துட்டோம். அங்கால போய் மோதிரங்கள் ஐட்டங்கள் பார்ப்போம். சரி. அடுத்த என்ன மோதிரம் பார்ப்போம். இதில் வந்து இப்போ லேடிஸுக்குரிய மோதிரங்கள் என்ன இதை பாருங்க. இதுல வந்து குறைஞ்சது வந்து 2 மஞ்சாலில இருந்து மோதிரம் இருக்குது. குறைஞ்சது 2 மஞ்சாலில இருந்து லேடிஸுக்கு 1/2 பவுன் வரையும் இருக்குது. 1/2 பவுன். அதுல கல் வச்ச மோதிரம் தனி பவுன் இருக்குது. அவையின் விலைகளுக்கு ஏற்ற மாதிரி மோதிரங்கள் கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு மோதிரம் வந்து 15,000 இருந்து எடுக்கலாம். 15,000 எடுக்கலாம். அப்ப யாராவது மோதிரம் வாங்கணும்னு ஆசைப்படுறார்கள் ஒரு 15,000 கொடுத்துனாலும் ஒரு மோதிரம் வாங்கிக்கொள்ளலாம். இப்ப யாருக்காவது அந்த நார்மலா கிஃப்ட்கள் கொடுப்பாங்களா? கல்யாண வீடுகள் அவங்க குறைஞ்ச விலையில ஒரு நார்மல் லெஸ் வெயிட்ல வாங்கி கொடுக்கறா இப்படி வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுக்கலாம்.
அப்படி வாங்கினாலே பிரச்சனை இல்லை, வளைஞ்சிரும் அப்படியா. ஓ என்னென்னு சொல்றது, வெயிட் குறைய வேண்டாம், அதுന്റെ கெவி இல்லை தானே. நம்ம கோல்டு வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அந்த அவ்வளோ தடிப்பில்லை தானே. குறைஞ்சது ஒரு பாவிக்கக்கூடிய ஒரு காப்பவுண்ட்ல வேணும். ஒரு காப்பவுண்ட்ல மோதிரம் போட்டால் தான் பாவிக்கும். காப்பவுண்டா கிட்டத்தட்ட இப்போ இந்தியா விலைக்கு பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு 68,000 66,000 கிட்ட வரும், 70,000 அப்படி வரும். அது ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒவ்வொரு லேடிஸுக்குன்னு சொல்ல போனான்னா இப்போ பவுனை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸை விட லேடிஸ் தான் கூட நாடுறது. லேடிஸ் தான் முழுக உடுப்பு கடையோ நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக தான் அதில் இருக்குது. அப்போ அவைக்கு வந்து இப்போ ஆண்களை விட விதவிதமான செலெக்ஷன்ல இருக்குது. அப்போ அவை பார்த்து இப்போ என்ன சொல்றது, இப்போ இந்த டிசைன்ல அப்படி வேணும், ஸ்ப்ரிங் மோதிரம் 2 வளையம் வச்சது, 3 வளையம் வச்சது, கல் வச்சது, காட் வச்சது, ரெண்டு எங்களுக்கே அது பயங்கர ப்ரெஷராக இருக்கும். இப்போ சாதாரண காட்ட போனா இதெல்லாம் இப்போ வந்தது. இப்ப பாக்க போனீங்கன்னா இதுல எல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி இருக்கு. இப்படி பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி இந்த வண்ணாத்தி பூச்சி வடிவா காட்டுங்க. இந்த வண்ணாத்தி பூச்சி என்று அதுக்கு அது நீங்க நிக் நேம் வச்சிருப்பீங்க. அவங்க வந்து யாராவது பார்த்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம. சும்மா இதுல இல்ல அடே வேயா இருங்கடா. உண்மையாவே அண்ணன் என்ன சொன்னீங்கல்ல அதை சொல்லுங்க. இல்ல அது மாதிரி அந்த பெண்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ல கேட்குற மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல எங்கிட்ட ஏகப்பட்ட செலெக்ஷன் இருக்குது. இதுல எல்லாத்தையும் காட்ட போனா உங்களுக்கு டைம் எடுக்கும், நிக்க வேண்டியது. இதுல நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கண் வச்ச மாதிரி மோதிரம் எல்லாம் இருக்குது. இதை வடிவா காட்டுங்க. இது நார்மலா இந்த செயின்லயும் வாரது, கண் வச்ச பெண்டன், கண் வச்ச கை செயின் அப்படி வாரது. எங்கிட்ட இருந்த ஸ்டாக் முடிஞ்சுது. எங்களுக்கு வேற நெக்ஸ்ட் வீக் அப்படி வேற எடுக்கலாம். ஓகே, இப்ப நார்மலா எல்லா டிசைனுமே இருக்குதோ. இதை தாண்டி நாங்களும் ஏதாவது டிசைன் தந்தாலும் நீங்க செய்து கொடுப்போம். அதுக்கு எத்தனை நாள்ல செய்து? அது நாங்க குறைஞ்சது ஒரு 5 நாள் 5 டேஸ்ல கொடுப்போம். 5 நாள்ல செய்து தருவீங்க. மோதிரம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நான் குறைஞ்சது 5 நாள்ல செய்து கொடுப்போம். செய்து கொடுப்பீங்களா? ஓகே. இது ஜென்ஸ் ஆண்கள் மோதிரங்க, பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு மேலுக்கு பாய்ஸ் இருக்கு, கேர்ள்ஸ்க்கு மேலுக்கு. இதென்ன ஃபுல்லா அந்த விரல் ஃபுல்லா இது இப்ப லேடிஸ் போடுற மாதிரி. இது இப்ப லேடிஸ்ல இதெல்லாம் அரப்போன் அப்படி வரும். காப்பவுண்ட்ல இருந்து அரப்போன் நிறைய இருக்குது. இது ரொம்ப பார்க்க பெருசா இருக்கு, ஒளிவா இருக்கு, வெயிட் குறையும். கூடுதலா இது லேடிஸ் வந்து சிம்பிளா ஒரு மோதிரமா போடுற இப்படி இந்த வெயிட்ல போடுவீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கான ஒரு டிசைன்ல இல்லை, ஒவ்வொரு டிசைன். இது வந்து அவுடி, அந்த அவுடி BMW சொல்லி அந்த சிம்டத்தோட இருக்குது. கொஞ்சம் ரிச்சா போடக்கூடிய மாதிரி. அதெல்லாம் குறைஞ்சவங்க முக்கா போன் அப்படி தான் வரும். அந்த முக்கா போன் தான் வரும். ரிச்சா போடலாம். நார்மலா என்ன எல்லாம் ஒரு அரை பவுன். நார்மலா ஜென்ஸுக்கு வந்து ஒரு காப்பவுண்ட்ல இருந்து எடுக்கலாம், ஒரு காப்பவுண்ட்ல இருந்து எடுக்கலாம். நீங்க முதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் தடிப்பா வேணும்னா ஒரு அரை பவுன் கூட்டம். இதெல்லாம் சிங்கமம் வச்ச மாதிரி, குதிரை வச்ச மாதிரி, இதெல்லாம் குறைஞ்சது 1 பவுன்ல வரும். கட்டியா அரை பவுன்லயும் எடுக்கலாம், கோதுலையும் வரும். இது 1 பவுன் நீங்க வச்சுக்கிறது. இது 1 பவுன். பாத்தீங்கன்னா எல்லா வகையான மோதிரங்களும் இங்க இருக்கு. அதெல்லாம் ஒரு முக்கா பவுன்ல இருந்து எடுக்கலாம். என்ன அது இல்ல எங்க அந்த இது BM அதோட எடுக்கணும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா தோடு வந்து குறைஞ்சது இப்ப சின்ன லெஸ் வெயிட் தோடுகள் வந்து ஒரு 20,000 இருந்து எடுக்கலாம். பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு 15,000 இருந்து எடுக்கலாம். 15,000 இருந்து எடுக்கலாம். இப்ப சிலாக்கள் வந்து என்ன சொல்றது, இப்ப லவ்வருக்கோ சரி இல்ல அம்மாக்கோ சரி யாருக்கோ அந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா, அவங்க வந்து ஒரு 20,000 இருந்தே எடுக்கலாம். 20,000 இருந்து 1,00,000 2,00,000 வரை இருக்கு தோடுகள். இதுல சிமிக்கி உள்ள மாதிரி தோடுகள் இருக்குது. இப்ப அந்த வெட்டிங்களுக்கு போடக்கூடிய மாதிரி செட்டா, இப்ப அந்த ஆறுங்களுக்கு செட்டா போடக்கூடிய மாதிரி தோடுகள், வயதானாக்கள் போடக்கூடிய மாதிரி தனிப்பவுன் தோடுகள், மற்ற ஸ்கூல்களுக்கு போடக்கூடிய மாதிரி அந்த சிம்பிளா போடக்கூடிய தோடுகள் இருக்கு. பல விதமான செலெக்ஷன்கள். மற்ற கல் வச்சது இருக்கு, தனிப்பவுன் இருக்குது. இது வந்து இப்ப நார்மலா இது ஒரு கணக்கான வயசு ஆக்களுக்கும் இருக்கா? கணக்கான வயது ஆக்களும் இருக்கு. குறைஞ்ச இதெல்லாம் வந்து சிம்பிளா ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 50 வயது போடக்கூடிய செலெக்ஷன் இருக்கு. நார்மலா முதல் வந்து கல் வச்சது வயசு கூடினாக்கெல்லாம் போடுறது. ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கல் வச்சது இப்ப கொஞ்சம் விரும்புறது குறைவு. ஏனண்டா இப்ப பவுன் விலையால இப்ப கல் வைக்கிற பொருள் எடுத்தா அப்புறம் பின்னுக்கு விற்க வைக்க ஒரு கழிவு தானே. மேம்படுத்துற தோட்டுல கல் இருந்தா தான் அது வடிவு. ஆனா இப்ப பவுண்ட விலையால எங்களுக்கும் ரெடிமேடா வரைக்கும் கல்லோட சேர்த்தா நெட் வெயிட் வரும். அப்ப நாங்க கஸ்டமருக்கு கொடுக்க அதே நெட் வெயிட் தான் வரும். அப்ப அதே இதை நாங்க கொண்டு போயிட்டு ஒரு குறுகிய காலம் பாவிச்சு அதை கொண்டு விற்க கொண்டு கல்லுக்கு ஒரு கழிவு போகும். அப்ப இவ்வளவு காசை கொடுத்து வேண்டிட்டு கல்லு கலைக்க வைக்கும் ஒரு நட்டம் தானே. அப்ப அதால இப்ப கூடுதலா வந்து இவங்க வாடிக்கையால தனிப்பவுன்ல தான் தோடு விரும்புறது கூட.
நாங்கள் ஓரளவு கொஞ்சம் கல் வச்ச மாதிரி வச்சுக்கணும் வேண்டாம். சில பேர் இப்போ ஃபொரினாக்கெல்லாம் வந்தால் கல் தோடு எல்லாம் கேட்பேன் வேண்டாம். அவை வந்து இப்போ இதை பார்க்க மாட்டேன், ஒரு பட்ஜெட்டை பார்க்க மாட்டேன், ஸ்டைலை தான் பார்ப்பேன், மாடலாக போடணும் அப்படி இப்படியாண்டு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கிட்ட ரெண்டுமே இருக்குது, தனிப்போனம் இருக்குது, கல்லும் இருக்குது. அப்போ உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து இப்போ வெட்டிங்களுக்கு போடக்கூடிய மாதிரி செட்டாக லாங் நெக்லஸ் ஷார்ட் நெக்லஸ் இருக்குது. காசு பொறிக்கப்பட்ட மாதிரி மாலைகள் குறைஞ்சது 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் வரையும் இருக்குது. இப்போ நான் உங்களை எல்லாம் பார்த்தாச்சு. சரி சொல்லணுமா? வருது அதில் இருக்க செலெக்ஷன் காட்டும். அதில் கண்ணாடி அதை நீங்கள் காட்டிங்க வீடியோவில். இதில் நடக்குது கண்ணாடி பட்டி கிடக்குது. நீங்க சொன்னீங்க உங்க கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் செட்டா வந்து இருக்கக்கூடிய மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போனா இப்படியே கண்ணாடி பொட்டியோட இருக்கணும் போலாம். இப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பிரைஸ்ல அண்ணன் தருவேன். அதை தாண்டி அச்சேதிக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமாண்ணா. அன்றைய நாள் விசேட விலக்கழிவும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பெருமதிக்க பரிசுகளும் இருக்குது. ஒவ்வொரு என்ன சொல்றது அமௌண்ட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்கள் இருக்குது. அன்றைக்கு வந்தா தான் தெரியும். வாங்க வந்து உங்களோட கிஃப்ட்களை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, நாங்க இதோட வீடியோ முடிக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே போதிய அளவு நாங்கள் காட்டியிருப்போம். சில இடையூறு காரணத்தால நாங்கள் பெருசாக காட்டிடலாம் போட்டு, அதனால இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே பாய். ஓகே பாய்.